Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் vitamin E function, sources, deficiency and toxicity. So vitamin E பாத்தீங்கன்னா நம்ம tocopherols அப்படினு சொல்லுவோம். இந்த tocopherols பாத்தீங்கன்னா chromonal group and 5' side chain அப்படிங்கிறது சேர்ந்தது தான் இந்த tocopherol. இது மொத்தம் 4 வகை இருக்கு. ஆல்பா, பீட்டா, காமா and டெல்டா tocopherols. இந்த tocopherols எப்படி ஆல்பா, பீட்டா, டெல்டானா அந்த மெத்தில் குரூப்ஸோட பொசிஷன் பொறுத்து. இப்போ 5, 7, 8ல வந்து மெத்தில் குரூப்ஸ் present ஆயிருக்குன்னா அது ஆல்பா tocopherol. 5, 8ல மட்டும் தான் பீட்டா tocopherol. 7 and 8ல மட்டும்னா gamma tocopherol. 8ல மட்டும் மெத்தில் குரூப் present ஆயிருக்குன்னா அது டெல்டா tocopherol. இந்த விட்டமின் E ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எது இருக்கிறதுல ஹையஸ்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டினா ஆல்ஃபா tocopherol. எது லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெல்டா tocopherol 1% தான். ஸோ பீட்டா tocopherol 50%, gamma tocopherol 10 to 30%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோயாபீன் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கிறோம். ஸோ சோயாபீன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் tocopherol அப்படின்னு பார்க்குறப்போ சோயாபீன் ஆயில் தான் டாப்பில் இருக்குது, சன்ஃப்ளவர் ஆயில் கீழே போயிடுச்சு. அப்போது வைட்டமின் E சோயா ஆயிலில் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குது, மொத்த 4 tocopherolமே அதில் இருக்குது. அதில் எது அதிகமாக இருக்குன்னா டெல்டா tocopherol. அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, எவ்வளோ பர்சன்ட், 1% தான். ஆனால் சன்ஃப்ளவர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் E வந்து அதிகமாக என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஆல்ஃபா tocopherol. அப்போ ஆல்ஃபா tocopherolோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி என்ன, 100%. அதனால தான் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து தூக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஆல்ஃபா tocopherol கன்சிடர் பண்ணும்போது. சோயாபீன் ஆயில் டோட்டல் tocopherol வேணால் ஹையஸ்ட்னு சொல்லிக்கலாம், ஆனால் அதில் டெல்டா tocopherol அதிகமாக இருக்கிறதுனால அது ஸ்டில் கீழே தான் இருக்குது. அதனால தான் நம்ம சோயாபீன் ஆயிலை விட சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த வைட்டமின் E. நம்மளோட இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா வைட்டமின் E தேவை. செல்லார் ரெஸ்பிரேஷன் ஆஃப் ETC, நம்ம செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்கும், நம்மளோட எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது. அது கரெக்டாக வேலை செய்யறதுக்கு நம்ம வைட்டமின் E தேவை. இன்வால்வ் இன் ப்ராப்பர் சின்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நம்மளோட DNA, RNA அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா நமக்கு வைட்டமின் E தேவை. நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸில் கிரியாட்டின் கரெக்டாக ஸ்டோர் ஆகிறதுக்கு வைட்டமின் E தேவை. நம்ம சாப்பிட்ற உணவு அந்த ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் என்ன, காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன். அந்த அமினோ ஆசிட்ஸ் கரெக்டாக அப்சர்வ் ஆகணும் இன்டெஸ்டைனில் இருந்தனா நமக்கு வைட்டமின் E தேவை. கேட்ராக்ட் வராமல் தடுக்கிறதுக்கு வைட்டமின் E ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆக்சிடைசிங் ஃப்ரீ ரேடிக்கல் செல் மெம்பரேன்ஸ் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் வைட்டமின் A வந்து ஆக்சிடென்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வைட்டமின் Eயும் செலினியமும் ரெண்டும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு வைட்டமின் A வந்து அழகாக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா உங்களுக்கு வைட்டமின் Eயும் செலினியமும் தேவை. ஸோ எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று தொடர்புடையது தான். அதே போல் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வைட்டமின் Aல பார்த்தோம், வைட்டமின் Dல பார்த்தோம், இப்போ வைட்டமின் Eலையும் பார்க்கணும். ஸோ இம்யூனிட்டி ஃபங்க்ஷனாக வெறும் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் மட்டும் கிடையாதுங்க, வைட்டமின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ஃபேட் சால்பிள் வைட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு ஆர்பிசி வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறது. அடிக்கடி வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அனிமிக் லெவல்ஸ் வந்து கொண்டு போயிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வைட்டமின் E தேவை. ப்ராப்பர் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், அதுக்கு வைட்டமின் E தேவை. ஆக்சிடேஷன் ஆஃப் LDL வராமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வைட்டமின் E தேவை. விட்டமின் A அண்ட் கெரோட்டின்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வைட்டமின் E தேவை. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் ஆன்டி த்ரோம்போட்டிக் ஆக்ஷன். வைட்டமின் E என்ன பண்ணுன்னா நமக்கு பிளட்டு கிளாட் ஆகிறத வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரல் பிளட் தின்னர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது நார்மல் பீப்புளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒருத்தனுக்கு வந்து கேட்டு திறக்கும் போது லைட்டாக வந்து கை வந்து கிழிச்சிடும், சின்ன அடி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு ரேர் டெஃபிஷியன்சி இருக்கும், வைட்டமின் K டெஃபிஷியன்சி. பிளட் கிளாட்டே ஆகாது, அந்த ஃபேக்டரி வேலை செய்யாது. அப்போ அவங்க வந்து விட்டமின் E எடுத்துக்கும் போது இன்னும் என்ன ஆகும்னா அவங்களோட ரிஸ்க் அதிகமாகும், ஈவன் டெத் கூட போகலாம். ஸோ நீங்கள் வைட்டமின் E எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டேஷன் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இன்ஜெக்ஷனாகவும் டேப்லெட்டாகவும் எடுக்கிறீங்க. ஃபுட்டில் அந்தளவுக்கு டாக்ஸிசிட்டி இருக்காது. சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் நேச்சுரல் சோர்சஸ் வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், நட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். மினிமல் சோர்சஸ் வந்து லெட்யூஸ், கிராசஸ் அண்ட் எம்பரியோஸ் ஆஃப் மெனி சீட்ஸ். இப்போ நம்ம ஒரு தராசை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா எது அதிகமாக இருக்கும் வைட்டமின் E, என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை எது கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம்னா அனிமல் ஃபுட்ஸ் தான் டவுன்.
ஸோ வைட்டமின் இ வந்து நம்ம அனிமல் ஃபுட்ஸ்லேருந்து அந்தளவு எடுக்க முடியாது. ஆனால் பிளான்ட் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பிளான்ட் ஃபுட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வைட்டமின் இக்கு. அடுத்ததாக வைட்டமின் ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆயில் வந்து ரொம்ப நல்லது. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம வைட்டமின் இ அதிகமாக இருக்குது, ஆல்ஃபா டோக்கோஃபெரால்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து நான் நல்லா ஹீட் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி ஒரு வடை சாப்பிட்றேன் அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகுனா ஆக்சிடைஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் பெராக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டோக்கோஃபெரால்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஆயிலை ஹீட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயம் ரிப்பீட்டடாக ஆயிலை ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமும் அதுதான். பெராக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், டோக்கோஃபெரால்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ நமக்கு உடம்புக்கு கெடுதியானதாக மாறிடும். ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 to 10 mg டோக்கோஃபெரால் பர் டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் நமக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்தே நம்ம 0.8 mg per gram ஆஃப் டயட்ரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஆல்ஃபா டோக்கோஃபெரால். யாருக்கெல்லாம் வைட்டமின் இ டிஃபிஷியன்சி வந்து கிரேட்டர் ரிஸ்கில் இருக்காங்க, எந்த குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து டயட்ரி வைட்டமின் இ வந்து சரியாக கிடைக்காது, யாருக்குன்னா மோர் ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, ரொம்ப மைதா, ரொம்ப ரிஃபைன்டு ஃப்ளார், ஒயிட் ரைஸ், பாலிஷ் ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வைட்டமின் இ டிஃபிஷியன்சி ஈஸியாக வரும். ஸோ ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு வைட்டமின் இ கிடைக்கும். யாரெல்லாம் அதிகமாக பியூஃபா எடுத்துக்கிறாங்களோ, ஸோ பியூஃபா எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வைட்டமின் இயோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப மார்ஜினலாக கிடைக்கும். ஸோ அவங்களும் வந்து மியூஃபாவும் எடுத்துக்கணும். பியூஃபா நல்லதா, பட் அட் த சேம் டைம் மியூஃபாவும் எடுத்துக்கணும். நியூபார்ன் அண்ட் ப்ரீமேச்சர் இன்ஃபேன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து வைட்டமின் இ அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு டிஷ்யூஸில் வந்து வைட்டமின் இ அந்தளவு ரிசர்வும் இருக்காது. ஸோ ஈஸியாக அவங்க வைட்டமின் இ டிஃபிஷியன்சிக்கு போவாங்க. டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோன்னா நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை வந்து வளர்ச்சி கூட வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும் இந்த வைட்டமின் இ டிஃபிஷியன்சி இருக்குது அவங்களுக்கு. ஹீமோலைட்டிக் அனிமியா, ரேபிட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ். ஸோ ஈஸியாக ஆர்பிசி டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஆகும், நமக்கு பாடி வந்து ஸ்டெபிலிட்டியோடு இருக்காது. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நம்மளோட செல்ஸ் ஆஃப் லங்ஸ், பிரெயின், ஹார்ட்டை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணும் வைட்டமின் இ இல்லாத பட்சத்தில். அப்போ நமக்கு சிவிடி கண்டிஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரெட்டினோபதி. ஸோ நார்மல் ஐயில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிளட் வெசல்ஸ் இருக்கும். ரெட்டினோபதியில் என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண் வந்து பாதிக்கிறது அதிகமாகும். பிளேட்லெட்ஸ் அண்ட் லிம்போசைட் மால் ஃபங்க்ஷன், இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யாது. அடுத்தது ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். டாக்ஸிசிட்டி அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ வந்து நல்லா டாலரேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து பெருசாக டாக்ஸிட்டி கிடையாது. அப் டு 2000 mg பர் டே வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் யாருக்கு முக்கியமானா விட்டமின் கே டிஃபிஷியன்சி நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தமிழ் படத்தில் கூட வந்து லைட்டாக கேட்டை வந்து சாத்தும் போது லைட்டாக தான் கீரல் விழும், அதனாலே அவனுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிடும். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன், அவனால் பிளட்டை வந்து அவனோட உடம்புல வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் சரியாக வேலை செய்யாது. ஸோ கிளாட் ஆகாது பிளட். ஸோ அப்போ அவங்க வந்து விட்டமின் இயை வேறு சாப்பிட்றாங்க, சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிடும். உடம்புலேருந்து ரத்தம் எவ்வளோ போயிட்டே இருக்கோ அந்தளவுக்கு அவங்க வந்து டெத்தை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பீப்புள் டேக்கிங் ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வைட்டமின் இ எடுத்துக்கும் போது. ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்ஸ் வந்து மேக்ஸிமம் சர்ஜரியோ இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக தான் எடுத்துக்கணும் அவங்க. அதே போல் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் வைட்டமின் இ வந்து ஹை டோசஸில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஹை டோசஸ் ஆஃப் வைட்டமின் இ எடுத்துக்கும் போது இன்சுலின் வந்து டக்குன்னு அதோட வேலையை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஏற்கனவே அவங்க டயபெட்டிஸ் இருக்கவங்க சுகரை கண்ட்ரோலில் வச்சுன்னு டேப்லெட் எடுப்பாங்க. அதோட வேலை என்ன, அதிகமாக இருக்கிற சுகர் லெவலை வந்து நார்மலைஸ் கொண்டு வரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க எடுத்துக்கிற டேப்லெட்ஸ். அப்போ இவங்க விட்டமின் இ எடுத்துக்கும் போது அதுவும் ஆக்ஷன் ஆஃப் இன்சுலின் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணுறேன்னு இருக்கிற சுகர் லெவலையும் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப ஹைப்போகிளைசிமியா போயிடுச்சுன்னா கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இந்த விட்டமின் இ சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கும் போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.